இது போன்ற நாய் ரோபோக்களை நீங்கள் அடிக்கடி வீடியோக்களில் பார்த்திருந்தாலும் இந்த ரோபோ சற்று விசேஷமானது. ஏன் தெரியுமா? இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மேக் இன் இந்தியா ரோபோ. அப்படித்தான் டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ கண்காட்சியில் இந்திய பல்கலைக்கழகம் ஒன்று தெரிவித்தது. ஆனால் இந்த ரோபோ சீனாவில் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டது என தெரிய வந்த பின்னர் இதை மேக் இன் இந்தியா தயாரிப்பு என நாங்கள் சொல்லவே இல்லை என அதே பல்கலைக்கழகம் தற்போது பின்வாங்கியிருக்கிறது. இந்த கண்காட்சியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கல்கோதியா என்ற பல்கலைக்கழகம் ஓரியன் என்ற நாய் ரோபோவை காட்சிப்படுத்தியது. சென்சார்கள், கேமராக்கள் பொருத்தப்பட்ட இந்த ரோபோ மனிதர்களின் கட்டளைகளை ஏற்று அதன்படியே நடக்கும் என்றும் அதனை தாங்களே உருவாக்கியதாகவும் இதுபோன்ற ஏஐ ஆராய்ச்சிக்கு 350 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் பெருமை பொங்க பேசியிருந்தார். ஆனால் அது சீனாவால் உருவாக்கப்பட்ட யூனிட்ரி கோ 2 என்ற ரோபோ என சீன ஊடகங்கள் அம்பலப்படுத்தின. இதனால் நெருக்கடிக்கு உள்ளான பல்கலைக்கழகத்தின் தரப்பு ரோபோவை நாங்களே தயாரித்தோம் என உரிமை கோரவில்லை எனவும், மாணவர்களுக்காக யூனிட்ரி நிறுவனத்திடமிருந்தே இந்த ரோபோவை வாங்கியதாகவும், உலகம் முழுவதும் உள்ள தொழில்நுட்பங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதே எங்கள் நோக்கம் எனவும் வலுப்பலான விளக்கத்தை தற்போது அளித்திருக்கிறது. மேலும் இந்த உச்சி மாநாட்டில் ஏற்பாடுகள் மிக மோசமாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பிரதமர் மோடி கண்காட்சியை பார்வையிட்டு சென்ற பின்னர் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்ட பொருட்கள் திருடப்பட்டதாக பங்கேற்பாளர்கள் சிலர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சியில் மடிக்கணினி, மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றுக்கு தடை விதித்ததாகவும், டிஜிட்டல் பரிவர்த்தனை கூட அனுமதிக்கப்படவில்லை எனவும், இது உலகளவில் நமக்கு ஏற்பட்ட தலைக்குனிவு எனவும் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கண்காட்சியில் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்.